நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். இஸ்ராயல் மக்களை செங்கடலை கடக்கச் செய்த தெய்வம், எரிகோ மதிலை இடித்த தெய்வம் இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். துன்பங்களும் துயரங்களும் எப்பொழுதெல்லாம் இவர்களை தீண்டி பார்த்ததோ அல்லது சீண்டி பார்த்ததோ அப்பொழுதெல்லாம் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட தெய்வம் இது நம்மோடு இருக்கின்றார். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி சீடர்களை உறுதிப்படுத்திய இயேசு கிறிஸ்து அதே நம்பிக்கையோடும் அதே ஆற்றலோடும் வலிமையோடும் இதோ நமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். இவரை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பும் இல்லை, அமைதியும் இல்லை, மன சமாதானமும் இல்லை. எனவே அவருடைய அந்த பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, உமையல்லாமல் எனக்கு யாருண்டு என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்களாக இந்த பாடலிலே நாம் கலந்து கொள்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா,
என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீர்தானே. என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்கள் அனைவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம்.
கலங்கி போய் குழம்பி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய திருச்சன்னிதானத்தை தேடி வந்திருக்கின்றோம் என்றால் நீர் எங்களுக்கு ஒளியை கொடுத்து வழிகாட்டுவீர் என நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களை கரம் பிடிக்கும் என்ற உறுதியோடு வந்திருக்கின்றோம். நாங்கள் இடறி விழவோ தவறி செல்லவோ விடமாட்டீர் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய கலக்கத்தை குழப்பத்தை நீக்கி ஆண்டவரே, இந்த செப வேளை முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் குடிகொள்ள வேண்டும் என்று, எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று, எங்களை கடந்து வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு செப விண்ணப்பமும் ஆண்டவரே உம்முடைய திருவடிகளை எட்டி நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரும் ஒரு திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிதோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. எத்தனையோ அன்பு உள்ளங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுத்த ஒரு மாலை. கடந்த நாட்களிலே தன்னுடைய வீட்டு பணி முடியவில்லையே என்று சொல்லி ஒரு சகோதரி உருக்கமாய் கண்ணீர் வடித்து கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நின்று கொண்டிருக்கிற இந்த வேலையை முடித்து மீண்டுமாக அதற்குரிய லோன் வசதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு மன்றாடினார். யாருக்குமே கிடைக்காத ஒரு சூழல்ல கடவுளுடைய அருள் இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த லோன் கடன் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 4 லட்சம் ரூபாய் அந்த சகோதரி தன்னுடைய கடன் வசதியை பெற்று அந்த இல்லத்தை முடிக்க இருக்கின்றார். ஒரு வருட கண்ணீருக்கு பலனும் பதிலும் கிடைத்திருக்கின்றது. அதே போல எண்ணற்ற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற வேளையில் இந்த இறையிறக்க ஆண்டவருடைய ஜெபமாலையில் நன்றி செலுத்துவோம். நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன்.
பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இந்த முதலாவது 10 மணியில தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுப்போம். கொரோனா தொற்று நோய்க்கு ஆட்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் மீண்டும் குணம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று, இறைவன் தாமே அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று, அது நடைமுறைக்கு வந்து இந்த மனித சமுதாயம் மாபெரும் அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை பெற்று நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இந்த 10 மணியில நாம் அனைவரும் உருக்கமாய் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தியவர்களாக ஆணி கொண்ட உன் காயங்களை என்ற அந்த பாடலை பாடி ஜெபிப்போம். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 2வது 10 மணியில வீழ்ந்து போயிருக்கிற நம்முடைய பொருளாதாரத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். தொழில்கள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை. இன்றைக்கு பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் இக்கட்டுகான சூழ்நிலையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய எல்லா இன்னல்களையும் புரிந்து கொண்டவராக நமக்கு தேவையான வேலை வாய்ப்பு, தொழில் வளம் இவற்றை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று, வீழ்ந்து போன நம்முடைய பொருளாதாரம் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் என்று, நமக்கு தேவையான பொருளாதார சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் தேரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த மூன்றாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய பகுதிக்கு எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சீர்படுத்தப்பட்டு சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கான சிந்தனையாக எண்ணங்களாக நம்முடைய எண்ணங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக இன்றைய தினம் முதல் வெள்ளிக்கிழமை, எனவே எல்லா நோயாளிகளுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். அனைத்து நோயாளிகளையும் இறைவன் தொட வேண்டும் என்று, ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக எழுந்து நடக்க முடியாமல் கண் பார்வை இல்லாமல் வீடுகளிலே படுக்கையிலே முடங்கி கிடக்கின்ற மனிதர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அவர்தாமே கொடுக்க வேண்டும் என்று இந்த 10 மணியில் இணைந்து செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே,
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வலது பாதக்காயமே, வலது பாதக்காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 4வது 10 மணியில இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பகுதிக்கு குடி தண்ணீர் லாரிகளிலே கொடுத்து கொண்டிருந்த பொழுது நல்ல குடி தண்ணீருக்காக நாம் போராடினோம். வறட்சியை சந்தித்த பொழுதெல்லாம் குடிப்பதற்கு கூட கையேந்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் உருக்கமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் கண்ணீரோடு ஜெபித்தோம். இந்த வட்டாரம் முழுவதும் ஜெபித்தது. ஆண்டவர் காது கொடுத்து நம்முடைய அழுகுரலை கேட்டார். இன்றைக்கு எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீரை கொண்டு சேர்த்திருக்கின்றோம். நல்ல பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீரை நம்முடைய தலைமுறைக்கு இறைவன் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நன்றி செலுத்துவோம். அதே போல 49 ஆண்டுகளாக வரும் வரும் என்று சொல்லி எத்தனையோ முறை நம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில வலது வாய்க்கால் திட்டம் இன்றைக்கு டெண்டர் நடவடிக்கைகள் முடிந்து துவங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் என்றைக்கும் இல்லாத, எப்பொழுதும் இல்லாத, இந்த பகுதி கருவறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இன்றைக்கு கிடைச்சிருக்குது. அப்படின்னா இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது அருள் கூர்ந்திருக்கின்றார். எனவே அவருக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். இந்த ஒரு சூழல்ல நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். போராட்ட களங்கள்ல நாம் ஒன்றிணைந்தோம். அதே போல நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நாம் ஒன்றிணைந்தோம். இனியும் வரப்போகின்ற தேர்தல் காலகட்டங்களிலும் இறைவன் தாமே நமக்கு எல்லா அருளையும் ஆசிரையும் நம்பிக்கையின் தைரியத்தையும் கொடுத்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் இயக்கத்தையும் நல்ல காரியங்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்ற நல்ல மனிதர்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் தாமே அவர்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் மக்களிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் களமும் நம்முடைய ஒரு எண்ணத்தை, குறிக்கோளை, லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு களமாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது பாத காயமே, இடது பாத காயமே, திடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த 5வது 10 மணியில நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்படுத்த முடியாத தேவைகளை எல்லாம் புதைத்து வைத்திருப்போம். எல்லாவற்றையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து, தெய்வமே, நீர் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவ பார்க்க வல்ல தெய்வமாக இருக்கட்டும். எனவே எனக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்திடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில இரு கரங்களையும் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சோரிந்தேடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும்.
இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் பக்தி பிரமாணிக்கமுள்ள அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுத்து இவருடைய துன்பமான நேரத்தில் உடனிருந்து இவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்வோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லோருக்கும் உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர். ஏராளமாக பொழிகின்றீர். இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும். அங்கிருந்து நாம் பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக அருபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம்.
உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்துருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற சலத்த ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம்.
சேர்ந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பௌசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும் இடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புதிய வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். ஆசீர்வாத ஜெபத்திற்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். வல்லமையுள்ள தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து தொட்டு வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளி இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். எனவே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாய் இறங்க வேண்டும் என்று நம்முடைய பலவீனம், பலம், குறைகள், நிறைகள் இவை அனைத்தையும் ஆண்டவர் உணர்ந்து கொண்டு நமக்கு தேவையானதை கொடுக்க நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தொடுமின் கண்களையே என்ற பாடல் வரிகளை பாட பாட ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு உறுப்பாக ஆண்டவருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் மாபெரும் அச்சத்திலும் பயத்திலும் இருக்கின்ற இந்த சமயத்தில் அவருடைய அருட்கரம் நம் மீது பட வேண்டும் என்று இன்னும் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். வல்லமையின் தெய்வம் நம்மை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் தயாராக இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாடலிலே கலந்து கொள்வோம். தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. சேர்ந்து பாடுவோம். தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை தொட்டருளும் ஆண்டவரே. தவறான பார்வை, இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள், அச்சப்படுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்ற வேளையில் மீண்டும் நமக்கு தேவையான நல்ல கண் பார்வையை தொடர்ந்து கொடுக்க, நல்ல காரியங்களை உற்று நோக்கி அதிலிருந்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்கள் மீது இறங்கி எங்களுடைய கண்களை தொடுவீராக. தொடும் என் காதுகளை உம் கூறல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் கூறலை கேட்க வேண்டுமே. தொடுமின் காதுகளை உம் கூறல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் கூறலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய காதுகளை தொட்டருளும் ஆண்டவரே. காதுகளில் இருக்கின்ற வலி, வருத்தம், வேதனை எல்லாம் நீங்குவதாக. நல்ல செய்திகளை கேட்கின்ற நல்ல காதுகளாக மாற்றி அருளும். தவறான செய்திகளை எல்லாம் துரத்துகின்ற, அதற்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காத விதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய ஆசீர் எங்களோடு குடிகொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
தொடுமின் நாவினையே புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே புகழை பாட வேண்டுமே. நாவினையே புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே புகழை பாட வேண்டுமே. அன்பு இயேசுவே, எங்களுடைய நாவினை தொட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய புகழை பாடக்கூடிய தூய்மையான நாவுகளாக எங்களுடைய நாவுகளை மாற்றிடும். இதில் இருக்கிற வலி, வருத்தம், வேதனை எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவரே. இந்த நாவு எத்தனையோ நபர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கும், அன்பை கொடுத்திருக்கும், பாசத்தை கொடுத்திருக்கும். அதே சமயத்தில் இந்த நாவு எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கும் ஆண்டவரே. எத்தனையோ நபர்களை கெட்டு சீரழிந்து போக விமர்சனத்தை வைத்திருக்கும். ஆண்டவரே, நீரே இந்த நாவை தொட்டும் தூய்மையான நாவாக இதை மாற்றுவீராக. இறை வார்த்தையை பேசக்கூடிய நாவுகளாக, அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகளை உச்சரிக்கின்ற நாவுகளாக எங்களுடைய நாவுகளை மாற்றியருளும் ஆண்டவரே. தொட்டும் எங்களுடைய நாவுகளை தொட்டு சுகப்படுத்தும். தொடும் என் கைகளையே பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே பணியை செய்ய வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய கைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கைகள் உம்முடைய பணி செய்யக்கூடிய கைகளாக மாற்றும். நல்ல காரியங்களை செய்கின்ற நல்ல கைகளாக மாற்றியருளும். எத்தனையோ பேருக்கு உதவி செய்கின்றோம் இந்த கைகளால். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ நபர்களுக்கு கரம் கொடுத்து தூக்கி விட்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கை அடுத்தவர்களுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுகின்ற கையாக மாறுவதாக. இந்த கைகள் இருக்கிற மூட்டு வலிகள், வேதனைகள் எல்லாம் எங்களை விட்டு அகழ்வதாக. உடைய தெய்வீக வல்லமை இந்த கைகள் மீது இறங்கும் ஆண்டவர். ஆசீர்வதியும். தொடும் என் கால்களையே வழி செல்ல வேண்டுமே. இயேசுவே வழியில் செல்ல வேண்டுமே. தொடும் என் செல்ல வேண்டுமே. இயேசுவே வழியில் செல்ல வேண்டுமே. ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய கால்களை, ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. உடலில் இருக்கின்ற அத்தனை அவயங்களையும் தாங்கி நிற்கின்ற இந்த கால்களுக்கு திடத்தை, தெம்பை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இந்த சூழ்நிலையிலே தங்குவதாக. இந்த கால்களிலே இருக்கின்ற வலிகள், வேதனைகள், எலும்பு வலிகள், மூட்டு கோளாறுகள் அனைத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை எங்களுடைய கால்களின் மீது பாய்ந்தோடுவதாக ஆண்டவரே. தொட்டும் தொட்டும் ஆண்டவரே, எங்களை தொட்டு சுகப்படுத்தும். நம்பிக்கையோடு உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். ஆசீர்வதியும்.
உன்னுடைய வல்லமையினால் எங்களுடைய கால்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். தோடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தோடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. ஆண்டவரே எங்களுடைய உடல் முழுவதையும் தொட்டருள். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டும் ஆண்டவரே. கொரோனா தொற்று நோய்க்கு அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டோம். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை பாய்ந்தோடுவதாக. தொற்று நோய் கிருமிகள் எங்களுடைய உடலிலிருந்து அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களுடைய உடல் மீது இறங்குவதாக. தொற்று நோய்க்கு உண்டான ஆபத்துக்கள் ஏதும் நேராதபடிக்கு எங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாய் பூரணமாய் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. தொட்டும் எங்களை தொட்டு சுகப்பட ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதி. உம்முடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். தோடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தோடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. அன்பிறைவா, எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான மாறாத காயங்களையும் வேதனைகளையும் நம்முடைய பாரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வெளியில சொல்ல முடியல, வெளியில சொல்ல முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, காயத்துல, மனபாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்க இறைவா, எங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீர் சுகப்படுத்தி ஒரு லேசான இதயமாக எங்களுடைய இதயத்தை மாற்றுவீரார். உங்களுடைய ஆற்றலும் வலிமையும் ஆண்டவர, எந்த இடத்துல அந்த வேதனை, அந்த துன்பம் ஊற்றெழுந்து கொண்டிருக்கின்றதோ அதை நீர் முறியடிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமா. எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல மீண்டும் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்பிக்கையோடு உம்முடைய திருச்சன்னிதானத்தை அணுகி இருக்கின்றோம். நான் நம்புகின்ற தெய்வம் என்னை கைவிட மாட்டா, என்னை கைவிட மாட்டா. நம்பிக்கை. எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் மிகச்சிறந்த சான்றுகள். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை, குடி பிரச்சனை, குடிக்கு அடிமையாகி குடும்பங்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம் ஆண்டவரே, மனமாற்றத்தை கொடுப்பீராக. அவர்களுக்கு தேவையான மனமாற்றத்தை கொடுப்பீராக.
குடிக்கு அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுப்பீராக. அந்த குடும்பத்தை சீர்படுத்துவீராக. அந்த குழந்தைகளுடைய அந்த கண்ணீர் அழுகுரலை நீர் உற்று நோக்குவீராக. அன்பிறைவா, குழந்தை பாக்கியத்திற்காக செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக. திருமண காரியம் தடைபட்டு கொண்டிருக்கின்ற வேளையில தடைகளை உடைத்துறைந்து நல்ல ஒரு காரியத்தை நீர் எங்களுக்காய் செய்து கொண்டிருப்பீரா. இறைவா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, சண்டை, சச்சரம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்தரணும். ஒரு சமாதானத்தை கொடுத்தரணும். ஒரு லேசான இதயமாக எங்களுடைய இதயத்தை மாற்றி ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்தரணும். எங்களுடைய உடல் நோய்களை எல்லாம் நீர் தொட்டிருக்கின்றீர், ஆசீர்வதித்திருக்கின்றீர். அந்த நோய்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறுவதாக. தொடுமாண்டவரே, உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களை தொடர்ந்து பின்தொடர, உம்மை நோக்கி நாங்கள் நடைபயில ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். எழுந்தருளி வருகின்ற உன்னத தெய்வத்தை உற்று நோக்கி அவருடைய ஆசீர்வாதம் நம்மை கடந்து வந்து நம்முடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். 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 ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே
ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.